வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நேற்று நம்ம கொடுத்திருந்தபடி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரேஞ்ச் அப்படிங்கிறது 62 பாயிண்ட்ஸ். மார்க்கெட் ஓப்பன்ல இருந்தே வந்து ஹையை பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலேயே தான் நின்னுது. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனுக்கு மேல ப்ளூ லைன்ல கூட டச் ஆகல. அதுக்கு மேல ரெட் லைன்ல ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல இருந்து மூணாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்குள்ள மட்டும்தான் மார்க்கெட் சுத்தமா நின்றுட்டு இருந்தது. பார்க்கிறதுக்கு ஒரு பிளாக் பேட்டர்ன் மாதிரி மேலேயே தான் இருந்தாங்களே தவிர எந்த ஒரு கீழே இறங்குறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஃபுல்லா எவ்வளவு கீழே வந்தாலும் திரும்ப திரும்ப மேலே போயிட்டே தான் இருந்தாங்க இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நேத்து கொடுத்திருந்த வேல்யூ உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுல நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். நான் இன்னைக்கு எடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் 24,350 கால் ஆப்ஷன். இதுல 24,350யும் 550 புட் ஆப்ஷனும் எடுத்திருந்தேன். அதுல யார் ஒருத்தவங்க 132க்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது தான் ரூலு. காலையிலேயே வந்து செகண்ட் கேண்டில்லையே வந்து மார்க்கெட் 132க்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. திரும்பவும் அந்த பிரைஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சு போக முடியல. அங்கிருந்து மார்க்கெட் ஆனது ஃபுல்லா கால் ட்ரெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல்லா. ஆனா வந்து காலையிலே வந்து மூணாவது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அடிக்க கூட இல்லைங்க. அதாவது 259 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட போக கிடையாது. 171 to 213 இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் மார்க்கெட் இருந்திருக்கு இன்னைக்கு ஃபுல்லாவே. இதுல இன்னைக்கு எக்ஸ்பைரி ட்ரேடுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓடிஎம் தான் நீங்க எடுத்திருக்க முடியும். எக்ஸ்பைரி ட்ரேட்ல இதுல கடைசியா நீங்க இதுல கவனிச்சீங்க அப்படின்னா 132ல இருந்து பாத்தீங்கன்னா 48ங்கிறது லாஸ்ட் சப்போர்ட்டுங்க. இந்த எக்ஸ்பைரி வேல்யூவை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். இந்த 48ங்கிறது ஃபோர்த் சப்போர்ட்டுங்க. இதுக்கு அடுத்த வேல்யூ எல்லாம் எக்ஸ்பைரி வேல்யூங்க. இது எல்லாமே வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல தான் நீங்க ட்ரை பண்ணணும். அப்ப நீங்க வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வேல்யூ எல்லாத்தையும் நீங்க வந்து பண்ணக்கூடாது. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 12 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வந்து கீழே அதிகபட்சம் இருக்கு அப்படின்னா நான் இந்த 12 ரூபாய்க்கு கீழே போனாருன்னா அவ்வளவுதான் புட்டு வீக்கு. இந்த 12 ரூபாய்க்கு மேல வந்தா பாத்தீங்கன்னா 32 ரூபாய் அப்படிங்கிற டார்கெட்டை அடிச்சிருப்பாரு. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டுங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 48ங்கிற லாஸ்ட் சப்போர்ட்ல இருந்து காலையிலேயே ஒரு 11:30 மணிக்கே வந்து ஒரு புல் பேக் ரேலி. அது பாத்தீங்கன்னா 69 போய் க்ளோஸ் வைக்க முடியல. அங்கிருந்து திரும்ப ரிஜெக்ஷன். அது திரும்ப கீழே இறங்குச்சு. 48க்கு கீழேனால அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 32ல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. 48 போகுது. இது வந்து எக்ஸ்பைரி வேல்யூங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த கால்குலேஷன் மெத்தட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நீங்க இப்பொழுதைக்கு இது தெரியறதுக்கு நானும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து ஏதாவது லைவ் சப்போர்ட்ல நான் பண்ண முடிஞ்சா அதை நான் பண்ணி தரேன். ஏன்னா நீங்க எவ்வளவுதான் நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது இருந்தாலும் நீங்க மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ண கத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். சரிங்களா? ஓகே. நான் நேத்து கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துருவோங்க. 24,250 கால் ஆப்ஷன் 192க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்கே நல்ல ஸ்பைக் விட்டு தான் ஓபன் பண்ணாங்க. இது ரெண்டாவது நாளாவே இப்படிதான் நடக்குது. மொத்த மார்க்கெட்டும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா சின்ன சின்னதா நீங்க ஸ்கேல்பிங் தான் நீங்க பண்ணிருக்க முடியும். இந்த பிரீமியம் நீங்க எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதை வச்சு நீங்க பேஸா எடுத்து நீங்க வந்து அப் ட்ரெண்ட் ரேலியை பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் சைடு தான் போயிருக்கணும். ஏன்னா இது 30க்கு கீழே கிட்டத்தட்ட காலையிலேயே வந்து கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. நான் எப்பவுமே பர்பிளுக்கு கீழே வந்துட்டு அவ்வளவுதான். புட்டு இன்வாலிட் அப்படிங்கிறது காலையிலேயே டிக்ளேர் ஆயிருச்சு 9:45க்கே. அதுக்கு மேல எல்லாம் எந்திரிக்க வாய்ப்பே இல்லை. இது ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு. இங்க 250 வந்து கால் ஆப்ஷன் நல்ல பிரீமியம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே வந்து நம்ம சிஸ்டம் படி நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்ப்போம். 24,000 இதை நான் வந்து ஒரு இதுல காமிக்கிறேன். இது ஃபைனலா நான் வச்சு ட்ரேட் பண்ண இடம். பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க 59 ரூபாயில இருந்து மார்க்கெட் இன்னைக்கு 131 ரூபாய் போயிருக்குங்க. அவ்வளவுதான் மார்க்கெட். இந்த பிளாக் லைனே போதுமானது. நீங்க மத்ததெல்லாம் எதையுமே நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிளாக் லைன்ல இருந்து நீங்க 84 ரூபாயில இருந்து மார்க்கெட் 108 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வரைக்கும் தாராளமா போகுது. அங்கிருந்து திரும்பவும் 131 ரூபாய் அவ்வளவுதான் டார்கெட்டுங்க. ஸோ இங்க எத்தனை தடவை வந்தாலும் புல் பேக் தான்.
எப்போ வந்தாலும் இந்த 83 விட்டு கொடுக்கவே இல்லை. 83ங்கிறதே எனக்கு எக்ஸல் வேல்யூலையும் இருக்கும். இது வந்து மிட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம். அதாவது 97க்கும் 69க்கும் மிட் எடுத்தீங்கன்னா 83 வரும். அந்த 83 இந்த பிரைஸ் லெவல்ல நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. நீங்க எடுக்கும் வரும் பொழுதெல்லாம் மார்க்கெட் திரும்ப திரும்ப புல் பேக் ரேலி தான். எல்லா இடத்துலயும் 131 ரூபா போச்சு. ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது. என்கிட்ட சில பேர் டவுட் கேட்டீங்க, இது ஃபியூச்சர்ல இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுன்னு. நீங்க ஃபியூச்சர் எதுவா இருந்தாலும் நீங்க இதுல தாராளமா யூஸ் பண்ணலாம். இதை நான் ஃபியூச்சர்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் மார்னிங்கே வந்து இந்த கேண்டில் ஆரஞ்சு லைன்ல இருந்து மார்க்கெட் பிளாக் லைனுக்கு மேல போயிடுச்சு. திரும்பவும் இதுக்கு கீழே இறங்குனாதான் மார்க்கெட் டவுனுங்க. அதுக்கு கீழே இறங்காத வரைக்கும் பிளாக் லைனுக்கு மேலன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 605 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட்டு மேல கரெக்டா டார்கெட் அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல். ஸோ அதுக்கப்புறம் பெருசா இது க்ளோசிங் டைம் அப்படிங்கறதுனால இங்க ஒன்றும் பெருசா இல்லை. இது வந்து நீங்க எந்த ஒரு நம்பர்ஸும் தேவையில்லை. இந்த பிரைஸ் வந்தா நீங்க பை பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் சொன்னேன், செல்லிங் பண்றதுக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இதே வந்து நீங்க புட் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். தெரியாம நம்ம இதுல வந்து பயன்படுத்தவே முடியாது. இப்ப நான் வந்து 650 வந்து சப்போர்ட்டா எடுத்து இது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு 650 புட் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க. மார்னிங்ல இருந்தே வந்து பிளாக் லைனுக்கு கீழே வந்துச்சு மார்க்கெட்டு. அங்க இருந்து இந்த 225க்கு கீழேயே தொட முடியாம கீழே விழுந்ததுல இருந்து மார்க்கெட் செல்லிங் தான். இல்ல நீங்க எனக்கு இந்த பர்பிளுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க தாராளமா செல்லிங் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணிருக்கலாம். இப்படிதான் வந்து நீங்க இதை பார்த்துருக்க முடியும். ஏன் வந்து புல் பேக் ரேலி எல்லாம் வந்து கிடைக்குது அப்படிங்கறத பாருங்க. 95 ரூபாயில இருந்து மார்க்கெட் மேல போனது 127 ரூபாய். 95 ரூபாய்க்கு வந்தா இந்த சின்ன சின்ன ஸ்கேல்பிங்க்கு இது நல்லா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இதுல வந்து நான் பை எல்லாம் எதுவும் கொடுக்கல. நார்மலா வந்து இந்த பிரைஸ் லெவல் மட்டும்தான் இங்க பிளாட் ஆகும். நீங்க இதை பேஸ் பண்ணியே வந்து இங்க பார்த்துட்டே நீங்க கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். இப்படிதான் நீங்க அட் அ டைம்ல ஒரே சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆப்போசிட்ல க்ளோஸ் கிடைக்குதா அல்லது ட்ரிகர் ஆகுதா அப்படிங்கறத கவனிச்சுட்டு நீங்க என்ட்ரி எடுக்கணும். எங்க கால் ஆப்ஷன்ல எடுக்கணும். ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் ட்ரெண்டை மட்டும் நீங்க யோசிக்கவே கூடாது. இந்த பர்பிளுக்கு மேல வந்து ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் வந்து இந்த சைடை திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ஆப்போசிட் ட்ரெண்ட் கீழே இறங்குறவன் இறங்கிக்கிட்டே தான் இருப்பாரு. கடைசி வரைக்கும் இறங்கிட்டு தான் இருப்பாரு. புரியுதுங்களா? ஓகே. நீங்க இன்னைக்கு 0 to ஹீரோ கால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 550 கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாயில வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்குது 39னே வச்சுக்கோங்களேன். இந்த பிளாக் லைன் வரைக்கும் போயிருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு 0 to ஹீரோ கால். இதுக்கு மேல இங்க பெரிய ஆப்ஷன்ல இல்ல. இந்த பிரைஸ் வேல்யூ வந்து 2.25க்கே வந்துட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் கீழே எல்லாம் இறங்கல. பெருசா எல்லாம் ஒன்றும் மொமெண்டமே தரல இன்னைக்கு. அவ்வளவுதான். ஓகே. நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துருவோம். இன்னைக்கு நான் கொடுத்திருந்த லெவலை பார்த்துருங்க. நேத்து நான் அந்த பொசிஷனல் வேல்யூ கொடுத்திருந்தேன். இந்த பாக்ஸுக்குள்ள இருந்தா ட்ரேட் பண்ண வேண்டாம், நோ ட்ரேட் ஜோன் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். மார்க்கெட் ஓப்பனே வந்து இதுக்கு மேலதான் ஓபன் பண்றாங்க. ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா வீக்லியில நான் கொடுத்த 2 லைன் இன்னைக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒர்க் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். நான் எப்பவும் சொல்றதுதான், இந்த வீக்லி லைன்னா இதை போட்டேன் அப்படின்னா இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம் இல்லை. அதனாலதான் நான் டெய்லி வேல்யூ வரும்போது அந்த பிரைஸுக்கு தகுந்த மாதிரி லெவலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? இதனாலதான் நான் வந்து ஒரே லெவல்ல நம்ம மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, மார்க்கெட் எங்க ஓபன் ஆகுதோ அப்போ ஓபன்ல இருந்து மார்க்கெட் எது வரைக்கும் அப்சைடு போகலாம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட், அதாவது ப்ரீவியஸ் டே உடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த டேட்டாவை எடுக்கிறோம். ஸோ இதுல கிளாரிட்டி ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். நான் அதிகபட்சம் 608 வரைக்கும் போலான்னு சொல்லியிருந்தேன். 608 தொடல. அதுக்கு முன்னாடி 605 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து 602 தான் போயிருக்கு. அதுக்கு கீழே ஃபர்தரா வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பொழுதைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் புல்லிஷா இருக்கு அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஓகே. இதே பிரைஸ் லெவலை வச்சு நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் இன்னும் நல்லா புல்லிஷ்ல இருக்கு. நிறைய லைன்ஸ்ல போட்டு இப்ப இன்னைக்கு லெவல்லாம் வந்து எப்படி ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க போதும்.
இது வந்து வீக்லி லெவலு. இது வீக்லி போன வாரத்துடைய ஹை. இப்ப இந்த போன வாரத்துடைய ஹைக்கு மேல இன்னைக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போயிருக்குது. ஆனா மார்க்கெட்ல நிறைய நெகட்டிவ் நியூஸ் போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் நல்ல வாலட்டைல், நாளைக்கு இந்த 2 நாள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நேற்றுக்கு இன்னைக்குலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு நல்ல ஸ்பைக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ லாங் ட்ரேட்ல போகணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனாதான் தெரியும் நமக்கு. ஓகே, நாளைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 64 பாயிண்ட்டுங்க. 64 பாயிண்ட் ஓப்பன்ல இருந்து மாத்திக்கோங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,448 அப்படிங்கிற பிரைஸ் வந்து நீங்க நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவலா எடுத்துக்கலாம். இதுக்கு மேலன்னா மார்க்கெட் மேலதான். ஆனா மார்க்கெட்டே வந்து எங்கேயோ க்ளோஸ் இருக்குது. பார்ப்போம், அவ்வளவு கீழே இறங்குறாங்களா நமக்கு தெரியாது. நாளைக்கு மார்க்கெட்டை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்சைடை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதிகபட்சம் மேல போனா 24,730 அப்படின்னு இருக்கலாம். 32 நமக்கு அந்த இடத்துல வேல்யூ இருக்கு. நான் 30ன்னு கொடுக்குறேன், 28ன்னு போட்டுக்கிறேங்க. ஸோ இயர்லி உடைய பிவோட் லெவல் வரைக்கும் நாளைக்கு அப்சைடு இன்னும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே 24,696ங்கிறது ஒரு பஃபர் பாயிண்ட். இந்த பிரைஸ் ஃபர்ஸ்ட் லெவலா வச்சுக்கோங்க. இதுக்கு மேல தாண்டும் போது 728 அல்லது 32 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்சைடு பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்கியமான பிரைஸ் லெவலா இருக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல ஓபன் கிடைச்சு ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான், இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைக்கு மேல ஓபன் ஆனாலோ அல்லது இந்த பர்பிள் லைன் 558ல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போனாலும் மார்க்கெட் இது வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் ஓபன் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் அல்லது நியூட்ரல் ஓபன் கிடைச்சு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து இந்த 518க்கு கீழே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த 448ங்கிறது கண்டிப்பா ரீச் ஆகலாம். அந்த இடம் வந்து மார்க்கெட் புல் பேக் கிடைக்குதா அல்லது இதுக்கு கீழேயும் போகுதா அப்படிங்கறத பொறுத்து நாளைக்கு மார்க்கெட்டை டிசைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதே வந்து கீழே மார்க்கெட் இறங்குது அப்படின்னா எது வரைக்கும் இறங்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 24,258 அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டா இருக்குங்க. அதுக்கு கீழே ஒரு பஃபர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 24,228 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் நாளைக்கு ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப மார்க்கெட் நல்ல புல்லிஷ்ல தான் இருக்கு. ஆனா ஏதாவது நியூஸ் பேஸ்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த பிரைஸ் லெவல்ல நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல்ங்கிறது 24,448. இதுதான் டிசைட் பண்ணும். இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். ஆனா மார்க்கெட் ஓபன்ல இருந்து கீழே இறங்குதா, இந்த 2 லெவலுக்கு கீழே இறங்கிருச்சு அப்படின்னா வீக்லி உடைய ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே இறங்குனதா நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்தரா வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளா அமையலாம். அப்ப இறங்கும் போது இந்த ஹைய பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படின்னு பாருங்க. வீக்லி போன வாரத்தினுடைய வீக்லி ஹைங்க இதெல்லாம் முக்கியமான பிரைஸ் லெவலா இருக்கும், போதுமானது. இதுக்கு கீழே இறங்கிருச்சுன்னா கண்டிப்பா 312 வந்து அதுக்கப்புறம் 258 வரைக்கும் நாளைக்கே கூட வரலாம். இது டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய வேல்யூங்க. அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா 732 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 580ல இருக்கு, 732 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஓகே, நாளைய ரேஞ்ச் வந்து 64 பாயிண்ட்டுங்க. நாளைக்கு வேல்யூ பார்த்துருவோம். 24,250 இது வந்து லாஸ்ட் டேட்டா, சாரி. 24,600 கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 190 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறது தான் சொல்லுது. இதுவே 24,550 புட் ஆப்ஷன் 285க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதுல கரெக்டா ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து ஓபன் வந்து இன்னைக்கு ஹைக்கு மேல போகும் பொழுது ஸ்ட்ரைக் பிரீமியம் 285 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே இந்த லோவை கட் பண்ணிருச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன்
அது வந்து கிட்டத்தட்ட 187ல ஒரு சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளா போயிடும். சரிங்களா? இந்த லோவை கட் பண்ணுனா திரும்ப உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 285க்கு மேல இருக்கும்பொழுது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். இந்த பிரைஸ் லெவல் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க திரும்ப எனக்கு இப்ப லேட்டஸ்டா வாங்கினவங்க சில பேர் டவுட் கேட்டீங்க. ஃபியூச்சர்ல வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும்னு அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்தரா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, எப்பவும் போல நாளை மார்க்கெட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா மூவ் பண்ணுங்க. மார்க்கெட் இன்னும் வந்து சரியான மொமெண்டம்ங்கிறது ஃபர்ஸ்ட் கேண்டிலே தான் நடந்துட்டு இருக்குது. ஆஃப்டர் மார்க்கெட்டுடைய இது வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணியிருக்க முடியும். லாங்ல எதுவும் ஹோல்டு பண்ணி பழகாதீங்க. ஃப்ரீயா மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.